Welcome students. So இன்னைக்கு நம்ம யூனிட் 8 and 9 both trigonometry based case study questions பார்க்கலாம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த யூனிட் 9ல் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியில் புக் கொஷின்ஸ் ஒரு எக்ஸசைஸில் ஒரு 16 கொஷின்ஸ் இருக்கும், எக்ஸாம்பிள் ஒரு 7 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேஸ்டு கேஸ் ஸ்டடி, அந்த பேஸ்டு அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் முதல்ல தரவு பண்ணிடுங்க. நான் அதிலிருந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். அதில் ஸோ a radio station tower is built in two sections A and B. So tower is supported by wires from point to O. ஸோ ரெண்டு ரேடியோ செக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒன்று ஏ ஒன்று பி. ஸோ டவர் இஸ் சப்போர்ட்டட் பை வயர்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் டு ஓ at a distance between the base of the tower and point to O is 36 meter. Distance between base of the tower and point is 36 meter. From point O to the angle of elevation of top of section B. ஸோ ஓலேருந்து டாப் ஆஃப் செக்ஷன் பிக்கு எவ்வளோ சொல்கிறாங்க? 30 டிகிரின்னு சொல்கிறாங்க. அண்ட் the angle of elevation of top of section ஏக்கு எவ்வளோ சொல்கிறாங்க? 45 டிகிரின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் செக்ஷன் பின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த செக்ஷன் பியோட ஹைட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். ஓகே, ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ பாயிண்ட்ஸ் இங்கே எழுதிக்கிறேன். இது வந்து செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. நான் செக்ஷன் ஏ எழுது கிடையாது, இப்போ தனித்தனியாக பாயிண்ட்ஸ் பிரிச்சுக்கிறேன். ஸோ ஏ, ஸோ பி, ஸோ சி, ஸோ இது ஓ. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆங்கிள் 30 டிகிரி. ஸோ இதோட ஆங்கிள் ஃபுல் ஆங்கிள் வந்து 45 டிகிரி. சரிங்களா? இந்த ஆங்கிள் ஓபிசி மட்டும் 30 டிகிரி, டோட்டல் ஓஏசி வந்து உங்களுக்கு 45 டிகிரி. ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இதோட பேஸ் வந்து 36 மீட்டர். ஓகே, வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் செக்ஷன் பின்றாங்க. ஸோ ஹைட் ஆஃப் செக்ஷன் பினா இந்த செக்ஷனோட டோட்டல் ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன ட்ரையாங்கிள் இருக்குன்னு நம்ம டயக்ராமில் பாருங்கள். ஸோ ஹைட் ஆஃப் பிசி அப்படின்றது இதில் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் பிசிஓ எடுத்து பிசியோட ஹைட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் பிசிஓ, ஸோ ஆப்போசிட் சைடு நமக்கு தேவை, அட்ஜசன்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ tan. ஸோ tan 30 டிகிரி ஈக்குவல் டு BC by OC. ஸோ tan 30யோட வேல்யூ 1/√3. ஸோ BC தான் கண்டுபிடிக்கணும். ஸோ OC ஈக்குவல் டு 36. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ √3 BC ஈக்குவல் டு 36. ஸோ அப்போ BCயோட வேல்யூ உங்களுக்கு என்னது? 36/√3. ஓகே, 36/√3 ஆன்சர் வந்திருக்கு. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அது கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்? ரேஷனலைஸ் பண்ணால் தான் இதோட ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ 36/√3. அகெயின் ரேஷனலைஸ் √3/√3 பண்ணுங்கள். ஸோ 36√3/√3 into √3 3. ஸோ 1 3s are 3, 12 3s are 36. ஸோ இப்போ ஆன்சர் செக் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் பாருங்கள், 12√3 வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ 12√3 தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ 12√3 ஃபஸ்ட் கொஷின் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் செக்ஷன் ஏ. ஸோ ஹைட் ஆஃப் செக்ஷன் ஏனா டயக்ராமில் இந்த செக்ஷனோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த செக்ஷனோட ஹைட் அப்படின் போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம டயக்ராமில் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ஓஏபி. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹைட் ஆஃப் செக்ஷன் ஏ அப்படின்னும் போது ஏபி டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லென்த்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஹைட் ஆஃப் செக்ஷன் ஏனா இந்த டயக்ராமில் இது. ஸோ நம்ம போட்டுக்கிற டயக்ராமில் ஏபின்றது கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஸோ tan 45 டிகிரி ஃபஸ்ட்டு எடுத்து செப்பரேட்டாக தான் கண்டுபிடிக்கணும் இதுக்கு நம்ம. ஸோ செகண்ட் ரோ மூலட்ட ஸோ இந்த பார்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு tan 45 டிகிரி ஈக்குவல் டு, ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏசிஓ, ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். டேரெக்டாக இந்த பாட்டு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இது ஃபுல் ட்ரையாங்கிள் கிடையாது. ஸோ ஃபுல் ட்ரையாங்கிள் ஏசிஓ எடுத்து tan 45 எடுத்தோன்னா ஆப்போசிட் சைடு ஏசி பை அட்ஜசன்ட் சைடு ஓசி. ஸோ tan 45யோட வேல்யூ உங்களுக்கு 1. ஸோ ஈக்குவல் டு ஏசி பை ஓசியோட வேல்யூ என்னது? 36. ஸோ அப்போ ஏசி ஈக்குவல் டு என்னது? 36 மீட்டர். சரிங்களா? ஸோ ஆனால் இப்போ நமக்கு தேவை வந்து ஏபின்றது தான் தேவை. ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ டோட்டல் ஏசி மைனஸ் பிசி. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஏசி மைனஸ் பிசி. ஸோ டோட்டல் ஏசி நமக்கு எவ்வளோ? 36. பிசின்றது பார்த்திங்கன்னா மேலே தான் கண்டுபிடிச்சோம். பிசி ஈக்குவல் டு எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? ஸோ 12√3 கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுவோம்.
ஓகே ஸோ ரெண்டுத்துலேயும் நமக்கு என்ன காமனாக இருக்குது 36 மைனஸ் 12 ரூட் த்ரீல 12ன்றது காமனாக இருக்குது. ஸோ காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா 3 12s are 36 மைனஸ் 12 வெளியே எடுத்துட்டேன். ஸோ ரூட் த்ரீன்னு கிடைக்கும். ஸோ 12 into 3 minus root 3. ஸோ ஆப்ஷன் பாருங்கள். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ 12 into 3 minus root 3 தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோம் லெட்டர். ஸோ வாட் இஸ் த லென்த் ஆஃப் ஒயர் ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் பாயிண்ட் ஓ டு தி டாப் ஆஃப் செக்ஷன் ஏ. ஸோ பாயிண்ட் ஓலேருந்து டாப் ஆஃப் செக்ஷன் ஏ. ஸோ இதுதான் செக்ஷன் ஏ. டாப் ஆஃப் செக்ஷன் ஏன்னா இந்த பார்ட். ஸோ ஓலேருந்து டாப் ஆஃப் செக்ஷன் ஏக்கு என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஏ பார்ட். நம்ம டயக்ராமில் பாருங்கள். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஓலேருந்து டாப் ஆஃப் செக்ஷன் ஏன்னா ஓஏன்ற பார்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ட் ரோம் லெட்டர். ஸோ ஓஏன்ற பார்ட் நமக்கு வேணும் அப்படின்னா ஸோ என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம்? ட்ரையாங்கிள் ஏசிஓ. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏசிஓ. ஓகே ஸோ நமக்கு தேவை வந்து இந்த இடத்துல ஹைபாட்டன்யூஸ் சைடு தேவை. ஓகே ஸோ அட்ஜசன்ட் சைடு எனக்கு தெரியும். ஸோ அட்ஜசன்ட் டு ஹைபாட்டன்யூஸும் வர்றது காஸ். ஸோ காஸ் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு ஓசி ஹைபாட்டன்யூஸ் ஓஏ. ஓகே ஸோ காஸ் 45யோட வேல்யூ 1/√2. ஓகே ஸோ ஓசியோட வேல்யூ 36/OA. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா OA ஈக்குவல் டு 36√2 மீட்டர். ஸோ தேர்ட் ரோம் லெட்டருக்கு 36√2 மீட்டர். ஸோ ஆப்ஷன் டி. ஸோ 36√2 மீட்டர். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோம் லெட்டர். வாட் இஸ் தி லென்த் ஆஃப் ஒயர் ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் பாயிண்ட் ஓ டு தி டாப் ஆஃப் செக்ஷன் பின்னு சொல்கிறாங்க. ஸோ டாப் ஆஃப் செக்ஷன் பி அப்படின்னா ஸோ இதுதான் செக்ஷன் பி. ஸோ டாப் ஆஃப் செக்ஷன் பின்ட்டாங்க. ஸோ செக்ஷன் பியோட டாப். ஸோ இப்போ நம்ம டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட். ஸோ ஓபி அப்படின்ற பார்ட் கிடைக்கிறாங்க. ஸோ ஓபின்ற பார்ட் என்ன, நம்ம என்ன ட்ரையாங்கிள் எடுக்கணும்? இன் ட்ரையாங்கிள் ஓபிசி. ஸோ அட்ஜசன்ட் சைடு நமக்கு தெரியும், ஹைபாட்டன்யூஸ் கண்டுபிடிக்கும். ஸோ காஸ் 30 டிகிரி எடுத்தோன்னா அட்ஜசன்ட் சைடு நமக்கு என்னது? ஓசி. ஹைபாட்டன்யூஸ் ஓபின்றது கண்டுபிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோம் லெட்டர் பாருங்கள். ஸோ டயக்ராம். ஸோ நம்ம எடுக்க வேண்டிய ட்ரையாங்கிள் BCO. ஓகே ஸோ அட்ஜசன்ட் சைடு தேவை. ஸோ காஸ் 30 டிகிரி. ஸோ அட்ஜசன்ட் சைடு தெரியும், ஹைபாட்டன்யூஸ் கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் சைடு CO. ஸோ காஸ் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு OC/OB. காஸ் 30யோட வேல்யூ √3/2. ஸோ OC ஈக்குவல் டு 36/OB. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √3OB ஈக்குவல் டு 72ன்னு வரும். ஸோ அப்போ OB ஈக்குவல் டு என்னென்னு வந்துடும்? 72/√3. ஸோ பட் 72/√3ன்றது நமக்கு ஆப்ஷனில் கிடையாது. ஸோ டினாமினேட்டரில் ரூட் வேல்யூ வந்தாவே நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிடணும்? ரேஷனலைஸ் பண்ணிடணும். ஸோ √3/√3. ஸோ OB ஈக்குவல் டு 72√3/3. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 24. ஸோ OB ஈக்குவல் டு என்ன ஆன்சர் உங்களுக்கு? 24√3. ஓகே ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன வருது? பி. ஸோ ஆப்ஷன் பி தான் 24√3. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஷின். வாட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஃப்ரம் த டாப் ஆஃப் அ டவர் டு தி பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஷினில் நமக்கு கொடுத்துருக்கிறது எலிவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ கொஷினில் கேட்டிருக்கிறது டிப்ரெஷன் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஃப்ரம் டாப் ஆஃப் எ டவர் டு பாயிண்ட் ஓ. ஓகே ஸோ நம்ம டயக்ராமில் பாருங்கள். ஃப்ரம் த டாப் ஆஃப் எ டவர் டு தி பாயிண்ட் ஓ. ஓல்லேருந்து டாப் ஆஃப் எ டவருக்கு நமக்கு எலிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலிவேஷனோட ஆங்கிளும் டிப்ரெஷனோட ஆங்கிளும் நமக்கு சேமாக தான் இருக்கும். நம்ம புக் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ டிப்ரெஷன் ஆங்கிள் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸை நம்ம எலிவேஷன் எடுப்போம். சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ எலிவேஷன் 45 டிகிரினா இதோட ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஸோ இதோட என்ன தான் இருக்கும் உங்களுக்கு? 45 டிகிரி தான் வரும். ஸோ எலிவேஷன் 45னா டிப்ரெஷன் உங்களுக்கு என்ன தான்? 45 தான். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்கள். ஃப்ரம் எ பாயிண்ட் P on the ground, the angle of elevation of the roof of a building is 45 degree. The angle of elevation of the center of logo is 30 degree. From the same point,
the point P is at a distance of 24 meter from the base of the building அப்படின்னு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் பில்டிங் லோகோ ஃப்ரம் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் செப்பரேட்டாக போட்டுக்கலாம். அதுக்கு கவனிங்க டயக்ராம் செகண்ட் கொஸ்டின். ஸோ இப்போ சேம் இந்த டயக்ராம் வச்சு தான் போட போகிறோம். ஸோ பி ஏ, ஸோ பி, ஸோ சி. ஸோ இது வந்து 30 டிகிரி. ஸோ இந்த டோட்டல் ஆங்கிள் 45 டிகிரி. ஓகே. ஸோ ஏபிபி அது மட்டும் 30 டிகிரி. பிஏசி இந்த டோட்டல் ஆங்கிள் உங்களுக்கு என்னது 45 டிகிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் பில்டிங் லோகோ ஃப்ரம் த கிரவுண்ட். ஸோ லோகோ ஃப்ரம் த கிரவுண்ட் அப்படின்னா டயக்ராம் எது வருதுன்னு பாருங்கள். ஸோ லோகோன்றது இந்த பார்ட் இருக்குது. ஸோ ஃப்ரம் த கிரவுண்ட் அப்படின்னா இந்த பார்ட். ஸோ ஹைட் கேட்குறாங்க. ஸோ அப்போ கேட்டிருக்கிறது கொஸ்டினில் உங்களுக்கு என்ன கேட்குறாங்க, ஏபியோட பார்ட் கேட்குறாங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது லோகோ. ஸோ இது வந்து கிரவுண்ட். ஸோ ஹைட் ஆஃப் பில்டிங் லோகோ ஃப்ரம் த கிரவுண்டுன்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கலாம், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ த பாயிண்ட் பி அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 24 மீட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது டிஸ்டன்ஸ் 24 கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது ட்ரையாங்கிள் பிஏபி. ஸோ இன் ட்ரையாங்கிள் பிஏபி ஆப்போசிட் சைட் கண்டுபிடிக்கணும், அட்ஜசன்ட். ஸோ tan 30 டிகிரி. ஸோ ஆப்போசிட் சைடு ஏபி பை அட்ஜசன்ட் சைடு ஏபி. ஸோ tan 30யோட வேல்யூ 1/√3. ஸோ ஏபி தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபியோட வேல்யூ 24. ஓகே. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √3AB இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு என்ன வந்துடும், 24/√3. ஓகே. ஸோ ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு டினாமினேட்டர் ரூட் வேல்யூ வந்தால் ரேஷனலைஸ் பண்ணிட்டு தான் நமக்கு ஆன்சர் இருக்கும். ஸோ அப்போ √3னா ஸோ ரேஷனலைஸ் பண்ணிடணும், 24√3/3. ஸோ 1 3s are 3, 8 3s are 24. ஸோ ஏபி ஈக்குவல் டு 8√3 மீட்டர் தான் ஆன்சர். ஓகே. ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் சி 8√3 மீட்டர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். ஓகே. செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஹைட் ஆஃப் பில்டிங் ஃப்ரம் கிரவுண்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஹைட் ஆஃப் பில்டிங் ஃப்ரம் த கிரவுண்ட் அப்படின்னா நமக்கு டயக்ராமில் என்ன வரும்னு பாருங்கள், ஏசி பில்டிங் கிரவுண்ட்லேருந்து டாப் ஆஃப் எ பில்டிங். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் பில்டிங் ஃப்ரம் த கிரவுண்ட், இந்த பில்டிங்கோட ஹைட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ செகண்ட் ரோமலெட்டர் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ட்ரையாங்கிள் நம்ம என்ன ட்ரையாங்கிள் எடுக்கணும், ஏபிசி இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஸோ ஃபுல் ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைட் கண்டுபிடிக்கணும், அட்ஜசன்ட் சைட் தெரியும். ஸோ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஏசி பை ஏபி. ஓகே. ஸோ 1 ஈக்குவல் டு ஏசி பை ஏபியோட வேல்யூ 24. அப்போ ஏசி ஈக்குவல் டு உங்களுக்கு என்னென்னு வந்துடும் 24 மீட்டர். ஓகே. ஸோ இதுதான் ஹைட் ஆஃப் பில்டிங் ஃப்ரம் த கிரவுண்ட். ஸோ ஏசி ஈக்குவல் டு 24 மீட்டர். ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் தி ஏரியல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் பி ஃப்ரம் த டாப் ஆஃப் எ பில்டிங். வாட் இஸ் த ஏரியல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ பாயிண்ட் ஆஃப் பி ஃப்ரம் த டாப் ஆஃப் எ பில்டிங்ன்றாங்க. ஸோ பியிலிருந்து டாப் ஆஃப் எ பில்டிங்ன்றது சி. ஸோ அப்போ பிசி அப்படியோட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ பிசியோட டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், சேம் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு என்ன பார்ட் தெரியும், அட்ஜசன்ட் பார்ட் தெரியும். ஸோ நமக்கு தேவை வந்து ஹைபார்டெனியூஸ் பார்ட் தெரியும். ஹைபார்டெனியூஸ் பார்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பார்ட் எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிக்க வேண்டியது பிசின்ற பார்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நமக்கு எது வரும், காஸ். ஸோ தேர்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஸோ ஃபுல் ட்ரையாங்கிள், ஸோ ஆங்கிள் காஸ். ஸோ காஸ் 45 டிகிரி
Okay, so adjacent AP by hypotenuse PC. So cos 45 ஓட வேல்யூ 1 by root 2 equal to AP 24 by PC கண்டுபிடிக்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? PC equal to 24 root 2 meter. Okay, so third Roman letter. So third Roman letter is option B. So 24 root 2 meter. Okay, so next fourth Roman letter. If your point of observation P, so point of observation P is moved to 9 meter towards the base of building. So இதிலிருந்து ஒரு 9 meter முன்னாடி போறாங்க base of building. Then the angle of elevation logo on the building is given by. So அப்போ உங்களுக்கு angle of elevation எப்படி இருக்கும் அப்படின்றத கொஸ்டினில் கொடுத்துட்டு எல்லாமே tan thetaல வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது ஏற்கனவே 24 மீட்டர் இருக்குது. அந்த 24 மீட்டரில் 9 மீட்டர் கொஞ்சம் தூரம் நடந்து போயிடுறாங்கன்றாங்க. அப்போ 24லேருந்து 9 மீட்டர் போயிட்டாங்கன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? 24 minus 9, ஸோ 15 மீட்டர் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு tan thetaவோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிற கொஸ்டின். லோகோ ஆஃப் பில்டிங், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் theta, லோகோ ஆஃப் பில்டிங் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சேம் கான்செப்ட் தான் இங்கே நீங்கள் ஃபோர்த் டேர்ம் லெட்டர். ஸோ tan theta இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு AB பை AP. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு tan thetaவில் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஆங்கிள்லாம் தேவையில்லை. ஸோ theta ஈக்குவல் டு ABயோட வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 8 root 3. ஓகே, ஸோ இப்போ APயோட வேல்யூ, ஓகே ஏபியோட வேல்யூ 24 நமக்கு தெரியும். ஆனால் இதில் இருந்தால் 9 மீட்டர் உள்ள தள்ளி நடந்து போயிடுறாங்க. ஸோ அப்போ 24 minus 9 வரும். ஸோ அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? 8 root 3 divided by 15. ஸோ அப்போ tan theta equal to 8 root 3 divided by 15 வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி. ஸோ ஃபிஃப்த் ரோம் லெட்டர். In the above case, the angle of elevation phi of the top of the building is given by அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற கேஸில் angle of elevation of the top of a building அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ tan phi, இங்கே டயக்ராம் பாருங்கள். ஸோ இங்கே போடுறோம் ஃபிஃப்த் ரோம் லெட்டர். ஹைட் ஆஃப் ஏ பில்டிங் சொல்கிறாங்க. ஸோ tan pi ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன உங்களுக்கு? AC. ஓகே, ஸோ adjacent சைடு என்னது? AP. ஓகே, ஸோ tan pi ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்னது? ஏசியோட வேல்யூ 24. ஓகே, ஸோ adjacentோட வேல்யூ AP. இந்த எபோவ் கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த கண்டுபிடிச்சிருக்கிறதுல சேம். அப்போ என்ன அர்த்தம்? 24லேருந்து 9 மீட்டர் தள்ளி வராங்க, எந்த எபோவ் கேஸ்ன்னு கொடுத்துருக்காது. ஸோ அப்போ 24 minus 9 என்னும்போது என்ன வந்துடும்? 15 வந்துடும். ஸோ 8 3s are 24, 5 3s are 15. So 8 divided by 5 is equal to என்ன வந்துடும்? 1 5s are 5, remainder 3, so 6 5s are 30. So tan pi is equal to 1 by 6. So அப்போ ஆப்ஷன் A. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். From a bridge across a river, Karthik is taking to his friend Kiran and Nilesh standing on the opposite sides of a bank of a river, making the angle of depression with them as 30 degree and 45 degree. ஸோ கார்த்திக் என்றவர் அவங்க ஃப்ரெண்டு கிரணையும் நீலேஷும் என்ன பண்ணுறாரு? ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் பேங்க் ஆஃப் ரிவர் எடுத்து போகிறாரு. ஸோ அதில் டிப்ரெஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று 35 டிகிரி, இன்னொன்று 45 டிகிரி. ஸோ இந்த பிரிட்ஜ் இஸ் அட் ஹைட் ஆஃப் 5 மீட்டர். ஸோ இந்த பிரிட்ஜோட ஹைட் எவ்வளோ சொல்கிறாங்க? 5 மீட்டர் ஃப்ரம் த பேங்க்ஸ். ஸோ இப்போ கொஷின் பாருங்கள். ஸோ டயக்ராம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 30 டிகிரி 45 டிகிரி. ஸோ ஆங்கிள் 30 டிகிரி, ஸோ 45 டிகிரி. ஸோ இது P, ஸோ A, ஸோ இது B, ஸோ இது D. ஸோ இதுதான் ஹைட் ஆஃப் 5 மீட்டர். ஸோ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது 30னா உங்களுக்கு இது 13 வந்துடும். ஸோ இது 45னா இங்கே 45 வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ கார்த்திக் என்றவர் இங்கே இருக்கார், கிரண் நீலேஷ். ஸோ அப்போ இங்கே கார்த்திக், ஸோ கிரண், ஸோ நீலேஷ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கிரண் அண்ட் கார்த்திக்?
ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் கிரண் அண்ட் கார்த்திக்னா ஸோ கிரண் இங்கே இருக்காரு, கார்த்திக் இருக்காரு. ஸோ அப்போது ஏபியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ அப்போ ஏபி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இன் ட்ரையாங்கிள் பிடிஏ, ஸோ பிடிஏ எடுத்துக்கிட்டோன்னா ஏபின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் பிஏடி, ஸோ நமக்கு என்ன தேவை? ஆப்போசிட் சைட் தெரியும், ஹைபாட்டனியூஸ் சைட் தேவை. ஸோ அப்போ என்ன எடுக்கணும்? சைன். சாரி. ஸோ அப்போ ஆப்போசிட் சைடு ஹைபாட்டனியூஸ்னா சைன் 30 ஈக்குவல் டு பிடி பை ஏபி. ஸோ சைன் 30யோட வேல்யூ உங்களுக்கு என்னது? 1/2. ஸோ பிடி ஈக்குவல் டு 5. ஸோ ஏபி தெரியாது. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏபி ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துடும்? 10 மீட்டர். ஸோ அப்போ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கிரண் அண்ட் கார்த்திக் அப்படின்னா ஸோ ஆப்ஷன் சி 10 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த வித் ஆஃப் யர் ரிவர்? ஓகே, ஸோ இங்கே கார்த்திக் இருக்காங்க, இங்கே கிரண் நீலேஷ், இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் ரிவர் தான் நிற்கிறாங்க. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த ரிவர் தான் உங்களுக்கு என்னது? வித் ஆஃப் ரிவர். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபின்றது கண்டுபிடிக்கணும். ஸோ டேரெக்டாக இந்த ஏபின்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஏடி ப்ளஸ் டிபி இது ரெண்டும் ஆட் பண்ணுறது தான் நமக்கு என்னது? ஏபின்றது. ஸோ ஃபஸ்ட்டு ஏடின்றது கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏடினா இந்த பார்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ட்ரையாங்கிள் பிஏடி எடுத்து ஆப்போசிட் சைடு இது அட்ஜசன்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சா ஏடி கண்டுபிடிச்சிடலாம். சேம் அதே மாதிரி டிபி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் டேர்மில் இருப்பாங்க இன் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கணும். ஏபி ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் டிபி. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பிஏடி எடுத்துக்கிறேன். ஸோ பிஏடி எடுத்தனா ஆப்போசிட் சைட் அட்ஜசன்ட் சைட். ஸோ tan 30. ஸோ ஆப்போசிட் சைட் 5, adjacent side AD. So tan 30 ஓட வேல்யூ 1/√3 equal to 5/AD. So cross multiply பண்ணிங்கன்னா AD equal to 5√3 மீட்டர். நெக்ஸ்ட் DB கண்டுபிடிக்கணும். ஸோ DB எப்படி கண்டுபிடிக்கலாம்? சேம் ஆப்போசிட் சைட் தெரியும், adjacent side. ஸோ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் PDB. ஸோ tan 45 degree, opposite side 5, adjacent side DB. So 1 equal to 5/dB. So dB equal to 5 meter. So AD plus DB தான் உங்களுக்கு AB. So AB equal to AD ஓட வேல்யூ 5√3 plus DB ஓட வேல்யூ 5. ஸோ ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு என்ன காமனாக இருக்குது? 5 காமனாக இருக்குது. ஸோ √3 plus 1 மீட்டர். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன வரும் பாருங்கள். ஸோ 5 into √3 plus 1 meter. ஸோ ஆப்ஷன் B. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோம் லெட்டர். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் நீலேஷ் அண்ட் கார்த்திக்? ஸோ நீலேஷ் இங்கே இருக்காங்க, ஸோ கார்த்திக் இங்கே இருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்ப்போ பிபியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ பிபியோட டிஸ்டன்ஸ் ரொம்ப ஈஸி தான் கவனிங்க. ஸோ ட்ரையாங்கிள் பிபிடி. ஓகே, ஆப்போசிட் சைட் தெரியும், அட்ஜசன்ட் சைட் கண்டுபிடிக்கணும். ஸோ tan 45 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் நீலேஷ் அண்ட் கார்த்திக் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்போசிட் சைட் தெரியும், ஹைபாட்டனியூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ tan வராது. ஆப்போசிட் சைட் தெரியும், ஹைபாட்டனியூஸ்னால் சைன். ஸோ sin 45 degree இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் என்னது? பிடி பை ஹைபாட்டனியூஸ் பிபி. sin 45 ஓட வேல்யூ 1/√2. ஸோ பிடியோட வேல்யூ 5. ஸோ பிபி தெரியாது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பிபி ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துடும்? 5√2. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டேர்ம் லெட்டர். ஸோ ஃபோர்த் டேர்ம் லெட்டர் என்ன கேட்டிருக்காங்க? வாட் வில் பி தி ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிபின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஏபிபி, ஸோ இந்த டோட்டல் ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஃபார்முலா நமக்கு என்னது? ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகே, ஸோ பேஸ்ன்றது இந்த இடத்துல ஏபி, ஹைட்டுன்றது பிடி. ஸோ அப்போது ஸோ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பேஸ். ஸோ பேஸ்ன்றதுல ஏபி, ஹைட்டுன்றது பிடி. ஸோ ஏபி இன்ட்டு பிடி. ஓகே, ஸோ ஏபியோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும், ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஏபி ஈக்குவல் டு 5 into √3 plus 1.
ஸோ பிடியோட வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பிடி ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு தெரியும் 5. ஸோ அந்த ஹைட்டு தான் பிடின்றது. ஸோ 5. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 5 × 5 25 into √3 + 1 divided by 2 meter. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். ஸோ 25/2. ஸோ 25/2 உங்களுக்கு என்னது? 12.5 into √3 + 1 மீட்டர். ஸோ அப்போ ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ 4th ரோமீட்டர் ஆப்ஷன் பி. ஸோ லாஸ்ட்டு 5th ரோமீட்டர். வாட் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஏபிபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிபி என்ன ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வச்சுருக்கிற ஆன்சர் என்னென்ன இருக்குது? ஏபி ஈக்குவல் டு 10 மீட்டர்னு கிடச்சிருக்கு. ஸோ இதோட லென்த்து 10. ஸோ பிபி ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு கிடச்சிருக்கு? 5√2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஏபி ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்குன்னா 5 × √3 + 1. ஸோ இப்போ 3 சைடுமே உங்களுக்கு எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே 10 வருது, இங்கே 5√2 வருது, இங்கே 5 × √3 வரும். ஸோ 3 சைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னா நமக்கு என்ன ஆங்கிள்? அது ஸ்கேலன் ட்ரையாங்கிள். ஸோ ஆப்ஷன் ஏ. வாட் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்னா 3 சைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். 3 சைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டாக அது நமக்கு என்னது? ஸ்கேலன் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ லாஸ்ட் 4th கொஷின். ஸோ 2 boats approaching a lighthouse in mid-sea from the opposite side direction as shown in diagram. The angle of elevation of lighthouse from both boats are 100 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் பிபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டுக்கலாம். 2 boats approaching a lighthouse அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 45 டிகிரி. ஸோ இது 30 டிகிரி. ஸோ ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு பி. ஸோ பி. ஸோ இது சின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ கொஷினில் பார்த்தீங்கன்னா த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் லைட் ஹவுஸ் ஃப்ரம் போத் போட்ஸ். ஸோ இந்த 2 போட்ஸோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறாங்க? 100 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இதோட டோட்டல் லென்த் 100 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த டோட்டல் லென்த் நம்மளுக்கு 100 மீட்டர்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு பிபியோட டிஸ்டன்ஸ் என்ன, பிசியோட டிஸ்டன்ஸ் என்னன்றது தெரியாது. ஸோ அப்போ பிபியோட டிஸ்டன்ஸ், பிசியோட டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு இதோட லென்த் என்னது? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதோட லென்த்து டோட்டல்லேருந்து எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 100 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் பிபி? ஸோ பிபி அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அப்போ நம்ம என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம்? ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிபி. ஸோ ஏபிபி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிபி ஆப்போசிட் சைடு எனக்கு தேவை வந்து அட்ஜசன்ட் சைடு. ஸோ tan 45 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஏபி பை பிபி. ஸோ 1 ஈக்குவல் டு ஏபி பை பிபியோட வேல்யூ என்னது? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு எனக்கு என்னென்னு கிடைக்குது? எக்ஸ். பட் ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசி இந்த பார்ட் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஸோ ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு. ஸோ tan 30 டிகிரி. ஸோ ஆப்போசிட் சைடு என்னது எனக்கு? ஏபி பை அட்ஜசன்ட் சைடு பிசி. ஸோ tan 30யோட வேல்யூ 1/√3. ஸோ ஏபியோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. பிசியோட வேல்யூ 100 - எக்ஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √3 ஏபி ஈக்குவல் டு 100 - எக்ஸ். ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு 100 - எக்ஸ் பை √3. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 ஏபி வேல்யூலையும் நம்ம ஈக்குவல் பண்ணோன்னா நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1. ஸோ 2. ஸோ ஃப்ரம் 1 and 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 100 - எக்ஸ் பை √3. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். √3 எக்ஸ் ஈக்குவல் டு 100 - எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது √3 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 100. ஸோ அப்போ ரெண்டுத்தில் என்ன காமனாக இருக்குது? எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ √3 + 1 ஈக்குவல் டு 100. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை √3 + 1 மீட்டர். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ. ஓகே,
ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு √3 + 1 மீட்டர். ஓகே, ஸோ டினாமினேட்டரில் அகெயின் நமக்கு ரூட் வேல்யூ வந்திருக்கு. அகெயின் இதை நம்ம ரேஷனலைஸ் பண்ணி தான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அது இங்கே முடிச்சிடலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 100 by √3 + 1 into √3 - 1 divided by √3 - 1. So x equal to 100 into √3 - 1 a plus b into a minus b, a square minus b square. So 100 into √3 - 1 divided by 2. So 1 2s are 2, 50. So அப்போ x ஓட வேல்யூ 50 into √3 - 1 மீட்டர். ஸோ இதுதான் ஆன்சர் ரேஷனலைஸ் பண்ணோம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள், 50 into √3 - 1. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ரோமீட்டர். வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் லைட் ஹவுஸ் ஏபி? ஸோ ஏபியோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோன்னா, ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிபி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிபின்னு எடுத்தோன்னா ஈஸியாக ஹைட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிபி, ஸோ tan 45 equal to ஆப்போசிட் சைடு ஏபி பை அட்ஜசன்ட் சைட் பிபி. ஸோ பிபியோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ். ஸோ எக்ஸ்ன்றது நமக்கு என்ன தெரியும், 50 into √3 - 1. இதுதான் பிபியோட வேல்யூ எக்ஸ். ஓகே, ஸோ இது டினாமினேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், 50 into √3 - 1. ஸோ tan 45ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது, 1. ஸோ அப்போ ஏபி டிவைடட் பை 50 into √3 - 1. ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஏபி ஈக்குவல் டு என்ன வந்துடும், 50 into √3 - 1. ஸோ அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிசின்னு கேட்குறாங்க. ஸோ பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பிசியோட டிஸ்டன்ஸ் வேணும்னா நம்மளுக்கு, ஸோ டோட்டல் எக்ஸுன்றதில் 100 minus எக்ஸ். ஸோ 100லேருந்து எக்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணுறது தான் நமக்கு என்னது, பிசின்றது. ஸோ தேர்ட் ரோம் லெட்டர் பிசி ஈக்குவல் டு 100 minus எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ 100 minus எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 100 by √3 + 1 இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூ எடுத்துக்கலாம், இது ஈஸியாக இருக்கும் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவும் எக்ஸோட வேல்யூ தான், 50 into √3 - 1. ஸோ அப்போ 100 minus 50 into √3 minus into minus plus 50. ஸோ அப்போ 100 + 50 என்ன வந்துடும், 150 minus 50 √3. ஸோ அது ரெண்டுத்துலேயும் நமக்கு என்ன காமனாக இருக்குது, 50ன்றது காமனாக இருக்குது. ஸோ 50 காமனாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 50 into 3 இருக்குது. ஸோ இதில் எடுத்துட்டா 3ன்னு வந்துடும். ஸோ மைனஸ் √3ன்னு வந்துடும். ஸோ அகெயின் இது ரெண்டுத்துலேயும் நமக்கு என்ன காமனாக இருக்குது, √3 காமனாக இருக்குது. ஸோ 50 √3ன்னு எடுத்தோன்னா √3 - 1. ஸோ அப்போ என்ன ஆன்சர் வருது பாருங்கள், 50 √3 into √3 - 1. ஸோ அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிபி ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பிபி ஈக்குவல் டு நமக்கு ஏற்கனவே ஸ்டார்டிங் கொஸ்டின்லேயே பார்த்துருக்கோம். ஸோ tan 45ஓட வேல்யூ 1 ஈக்குவல் டு ஏபி பை பிபின்னு வந்திருக்கும். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பிபி ஈக்குவல் டு ஏபின்னு வரும். ஸோ அப்போ பிபி ஈக்குவல் டு என்னது நமக்கு, ஏபி. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஏபி? டிஸ்டன்ஸ் ஏபின்றது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஏபின்றதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பார்ட். ஓகே, ஸோ டயக்ராம் ஏபிபி. ஓகே, ஸோ இதோட லென்த்து, ஏபியோட லென்த் எனக்கு என்னன்னு தெரியும், 50 into √3 - 1. ஓகே, ஸோ ஆங்கிள் வந்து ஏபி 45 டிகிரி. ஓகே, ஸோ ஆப்போசிட் சைடு நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஹைபாட்டன்யூஸ். ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ் sin 45. ஸோ ஏபி பை ஏபி. sin 45ஓட வேல்யூ 1/√2. ஏபி ஈக்குவல் டு 50 into √3 - 1 by ஏபி. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 50 √2 into √3 - 1. ஸோ அகெயின் இதில் நான் மல்டிப்ளை பண்ணலாம். ஏபி இஸ் ஈக்குவல் டு 50 into √2 into √3 √6. √2 into 1, ஸோ √2. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது உங்களுக்கு, 50 into √6 minus √2 மீட்டர். ஸோ 50 into √6 minus √2 மீட்டர், ஆப்ஷன் பி. ஓகே, தேங்க்யூ.